பாரதி ராஜா சார் வந்து இயக்குனர் ரம்மியம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு காட் ஃபாதர். சினிமாவில் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், நடிகைகள், டெக்னீஷியன், யாராக இருந்தாலும் அவர் தான் ஆணிவேர். அவர்கிட்டேருந்து வளர்ந்தது தான் எல்லார கிளைகளும் அங்கேருந்து உருவானது தான். ஒருத்தர் கூட அவர் வழி இல்லாமல் வரவே முடியாது. எந்த டைரக்டர் எடுத்துங்க, எந்த அசிஸ்டன்ட் போடுற கூட பார்த்தீங்கன்னா அவரோட வழி தோன்றல் தான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய சினிமாவை எங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடு. ஆனால் அப்போல்லாம் டோர் க்ளோஸ்டாக இருக்கும். ஷூட்டிங்கில் ஸ்டுடியோக்குள்ளே போக முடியாது. ஸ்டுடியோவே வேணாண்டா வாடான்னு சொல்லி கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்து எங்களெல்லாம் கொண்டாந்து அதில் டைரக்டர் ஆக்கி எங்களெல்லாம் நடிகராக்க வாய்ப்பு கொடுத்துறவர் தான். உதாரணத்துக்கு பாரதிராஜோட அசிஸ்டன்ட் மணிவண்ணன் அசிஸ்டன்ட் தான் விக்ரம் அசிஸ்டன்ட் ரவிக்குமார் அசிஸ்டன்ட் நான். அதன் மூலமாக விக்ரம் சார் பழக்கம் வந்து உன்னிடத்தில் கொடுத்த படத்தில் நடித்தேன். அதனால் எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. அவருக்கு நான் ஆழ்ந்த அனுதாபனை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மனோஜ்குமார் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். எங்கே பார்த்தா நல்லா பேசுவார். அவர் இழப்பு ரொம்ப மகா இழப்பு. அதுதான் அவர் ரொம்ப பாதிச்சு நினைக்கிறேன். இயக்குனர் இமயத்தோட இழப்பு வந்து திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்குமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரோட நானானி இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதுதான் அவரோட கடைசி படம். அதில் அவரோட ஏற்பட்ட சிநேகிதம் மறக்க முடியாதது. நன்றி.